வணக்கம் நண்பர்களே, நம்ம வர வேண்டிய திண்டுக்கலுக்கு காலையிலேயே வந்து சேர்ந்துட்டோம். வந்த உடனே நம்ம மேக்ஸும் அவர் தம்பி ஏதோ ஒரு இடத்த போய் பார்த்துட்டாரு. என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தி எடுக்கிற மாதிரியும் ஒரே டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காரு. ட்ரிப்பு வந்த காலையிலே மகத்துவமாக எதையோ பார்த்துட்டாரு போல. பார்த்ததுலேருந்து ஒரே சங்கட்டமாகவே சுற்றிட்டு இருந்தார். சரி, அப்புறம் திண்டுக்கல்லேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போகலான்னு பார்த்தா ஒரே பஸ் இல்லையா, 2 பஸ் பிடிச்சி போகணும்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அப்படியே அங்கேருந்து நடந்து வெளியே போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போனதும் அங்கேருந்து நம்ம அப்படியே பத்தலை கொண்டுக்கு டேரெக்டாக பஸ் ஏறியாச்சு. பத்தலை கொண்டு போய் சேர்ந்ததும் பார்த்தா டேரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டேரெக்ட் பஸ் இருந்துச்சு. இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எங்கே போகிறோன்னு. ஆமாம், நாங்கள் கொடைக்கானல் தான் போறோம். சரின்னு கொடைக்கானல் பஸ்ல எங்களுக்கு வர சீட் இல்லன்னு யோசிச்சா எங்க டிரைவர் மஜாவா ஒரு சீட் எடுத்து கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அப்படி என்ன சார், கியர் பக்கத்துல கம்பி இருக்கும், அது பக்கத்துல உட்காந்து வந்துட்டு இருந்தோம். நல்ல ஃப்ரண்ட்ல இருந்து வியூ வண்ணன் தெரியல. பஸ் ஏறல இருந்து எங்களுக்கு ஃபுல் வைப் ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் நம்ம கூட பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அப்புறம் நாங்களும் ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணி பஸ்லேயே பாட ஆரம்பிச்சிட்டோம். அது பஸ்ஸா இல்ல மியூசிக் கான்சர்ட்டானே தெரியல. நல்லா ஜாலியா பேசிட்டு கொடைக்கானல் வந்துட்டோம். கொடைக்கானல் வந்து சேர்த்தது முதல் வேலையா சக்கரை இல்லாத காஃபியா போட்டு முதல்ல குடிச்சேன். அங்க இருந்து நம்ம ஒரு புக் பண்ண ரூமுக்கு வண்டியில போலான்னு பார்த்தா நம்ம சின்ன வயசு ஃபேவரட்டான ஆம்னி வண்டி, அதுலேயே முதல் சீட்டை பிடிச்சி ஜம்முன்னு வியூ எல்லாம் பார்த்துட்டு கொடைக்கானல் வந்து சேர்ந்தால ஒரே குஷியில ரூம் கிட்ட வந்து பார்த்தா பழனி வியூ இருந்துச்சு நம்ம ரூம் புக் பண்ணலேருந்து. அப்புறம் நாங்களும் ரூம் போய் செக் இன் பண்ணி வீடியோ எடிட்டிங்ல உட்காந்துறேன். வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி படிச்சா விடிஞ்சிருச்சு. நம்ம நண்பர்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சாங்க. நானும் போய் படுத்துறேன். அப்புறம் மற்ற நண்பர்கள் வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் போயிட்டு வேலி வியூலாம் பார்த்துட்டு பல்லு வளர்க்கலான்னு பார்த்தா பிரஷ் கொண்டு வரல. அப்புறம் நம்ம நண்பர் ஹெட்பரா இருந்தா பல்லு வளர்க்குற எதிராக பிரஷ் கையே போதும் வளர்க்கினார். அவரை பார்த்து நானும் ஒரு மோட்டிவேஷன் அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சேன். பல்லு வளர்க்க முடிச்சுட்டு காலை உணவா பக்கத்தில் உள்ள கடையில் போய் நம்ம கொண்டு வந்து ஓட் சாப்பிட்டோம். ஓட் சாப்பிட்டு நமக்கு பசி இடங்களால 4 இட்லி வாங்கி சாப்பிட்டோம். நம்ம நண்பர்கள் அவருக்கு பிடிச்ச அப்படின்னு சாப்பிட்டு நம்ம ஜான் வந்து தான் வேலை ஆரம்பிச்சான். பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாட்டர் பபுள்ஸ் வாங்கி விட்டுருந்தான். ரயனை பாருங்க என்னென்னமா விட்டு எடுக்கிறான். விட்டு பபுள்ஸ் விட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு என்னெல்லாமோ வாங்கலான்னு பார்த்தா நம்ம வாசு வந்துட்டு அப்படியே குட் பேட் அக்லி பஞ்சிங் இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருந்தாரு. அங்கிருந்து மனமா ஒரு காப்பியை போட்டு கிளம்பலான்னு போகும்போது ஒரு போட்டோ எடுக்கலான்னு ஐடியா வந்து அது வீடியோ வச்சு வீடியோ ஆன்ல இருக்குன்னு தெரியாம போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து நாங்களும் ரூம் வந்துட்டோம். ரூம் வந்துட்டு பார்த்தா நம்ம நண்பர்கள் உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல விகாஸ் ஹெப்ரான் ஒரே பொருள் தூங்கிட்டு இருக்காங்க. விகாஸ் வெளியே வர ஹெப்ரான் பிடிச்சி இழுக்கிறான். என்னன்னே தெரியல. நாங்களும் கொஞ்ச நேரம் காட் செட் அப்புறம் வெளியே போய் சுத்தி பார்க்கலாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட வண்டி புக் பண்ணி போனா நம்ம நண்பர் டிரைவர் சீட் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. பார்த்துனா கியர் போட போய் வேற ஏதாவது போட்டுற போறீங்க. அப்புறம் நாங்களும் சாப்பிட கடை விட நல்ல மனமான மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு டேரக்டா போட்டிங் போயிட்டோம். போட்டிங் போகும்போது வேற மாதிரி இருந்துச்சு கைஸ். வேற லெவல். கொடைக்கானல் போட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்ச நேரம் போட்டிங்லாம் பண்ணிட்டு பக்கத்துல கேமிங் சென்டர் போய் கேம் ஆட ஆரம்பிச்சோம். நல்லா கேம் ஆட்டு இருக்கும்போது நம்ம ரயன் வந்து என்னோட பவர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தாரு. பாவம், அவரோட பவர் அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் நாங்களும் டேஷிங் ஆடணும்னு உண்மையை சொல்லணும் மக்களே. இது வரைக்கும் நான் ஆடின டேஷிங்காலே கொடைக்கானல் ஆடின டேஷிங்கர் தான் வேற மாதிரி. ரொம்ப நேரம் நான் நல்லா ஜாலியா இருந்துச்சு. நம்ம அஜித் குமார் ஃபேனுங்கனால டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை காமிச்சிட்டு பீஸ்ட் விஜய் மாதிரி ஷூட்டிங்ல இறங்கியாச்சு. ஷூட்டிங்லாம் முடிச்சு பக்கத்துல உள்ள கடையில் போயிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு டைகாஸ் காரை வாங்கிட்டு அப்படியே சைக்கிளிங் எடுத்துட்டு சைக்கிளிங் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியா இருந்துச்சு சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது. அப்படியே குதிரையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நண்பர் ஹெப்ரான் ஒரு புதுசா ட்ரெஸ் வாங்கினால அதை போட்டு ஒரு கெட்ட கொஞ்சிருந்தான். நீ என் கூட இருக்கக்கூடாது, நான் கூட. அங்கிருந்து நம்ம ரூம் கிளம்பி நம்ம கொண்டு வந்த ப்ரோட்டீனையும் கிரியேட்டினையும் போட்டு ஒரு ஷேக் அடிச்சு குடிச்சிட்டு டேரக்டா கேம்ப் ஃபயர்ல போட்டாச்சு. கேம்ப் ஃபயர் போட்டு ஒரே டான்ஸும் பாட்டும் குத்துமா ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு ரூம் வந்துட்டு மீன் மாத்திரை போட்டு மட்டையிட்டேன். நாளைக்கு என்னோட vlog பார்க்கணும். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.